ஹவுஸ் ஓனர் காராக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய காராக இருந்தாலும் சரி, உறவினர்களுடைய காராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அது தவறான இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய வசிப்பவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் நீங்கள் ஒரு வாகனத்தை நிறுத்துவது அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு ஒரு மன ரீதியான அழுத்தத்தையும் ஒரு கடன் சுமையையும் பொருளாதாரம் மற்றும் வேலையிலே ஒரு முன்னேற்ற தடையையும் உருவாக்கும். என்ன காரை ஒரு வீட்டை கட் பண்ணி போர்ட்டிகோவை ஒரு வீட்டுடைய மதர்வாலை கட் பண்ணி உள்ள காரை நிப்பாட்டுறோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய தவறாக நம்ம பார்க்க வேண்டும். முதல்ல வீட்டுடைய ஈசானியத்தில் கார் நிற்கக்கூடாது. வடமேற்கில் வண்டிகளை நிறுத்துவது சிறந்த இடம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வண்டி காற்று மூலையிலே நிப்பாட்டும் பொழுது அதிவேகமாக பயணிப்பவர்களுக்கு அது ஆபத்தை தரும். காற்றுனா ஒரு இடத்துல நிற்காது, பிச்சுக்கிட்டு பறக்கும். ரோட்டில் விட்டு வச்சுருக்கவங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எங்கே ரோட்டில் விட்டுக்கிறீங்களோ அந்த வீட்டில் அந்த வீட்டு ஆளுங்களுக்கு தான். ஆமாம், அந்த வீட்டு ஆளுங்களுக்கு அது பாதிக்கும். அதான் உண்மை. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு சூப்பராக ஒரு வீடு கட்டி அழகாக ஒரு கார் பார்க்கிங் வச்சு அதில் ஒரு காரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம், வாடகை வீட்டில் தாங்க வசிக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயும் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அங்கேயும் ஒரு கார் நிற்குது. ஆனால் அது நம்ம ஹவுஸ் ஓனரோட காராக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கார் பார்க்கிங் தவறான திசையிலையோ தவறான இடத்துலையோ இருந்தா, அங்க கார் நிறுத்தப்பட்டு இருந்தா, பார்க்கிங்னே வச்சுக்கோமே, கார் இல்லாம பைக்கா கூட இருக்கட்டும், அங்க நிறுத்தப்பட்டிருந்தா அந்த வாஸ்து குடியிருக்கிற நம்மளை பாதிக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாஸ்து அப்படின்னு சொன்னாலே பல நுட்பமான தகவல்களை நீங்கள் எப்போவுமே நம்ம நேர்களுக்காக கொடுத்துட்டே இருக்கீங்க. கார் பார்க்கிங் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சே இருக்க மாட்டாங்க. வீடெல்லாம் நல்ல வாஸ்துப்படி இருக்கும், வரக்கூடியவங்க கூட கொடுத்துன இருக்கிறவங்க கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் கார்னு ஒரு விஷயமோ இல்லை பைக்குன்னு ஒரு விஷயமோ ஏதோ ஒரு இடத்துல பார்க்கிங்க்குன்னு அலாட் பண்ணியிருக்கிற ஸ்பேட்டில் விட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்படுறதும் அது ஆழமான கருத்து வேறுபாடுகளை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்துறதையும் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. இது தெரிஞ்சவங்க பாதி, தெரியாதவங்க மீதி. அப்போ தெரியாதவங்களுக்காக நம்ம இது ஒரு பதிவாக போடுவோமே அப்படிங்கிறதுக்காக தான். இந்த கார் பார்க்கிங் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கணும், அது ஓனர் தான் என்ன மாதிரி பாதிப்புகளை கொடுத்துனா இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும், நம்மள்தாவே இருந்ததுன்னா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? சரி, ரைட்டு. இப்போ என் வீட்டில் ஹவுஸ் ஓனர் காரை நிப்பாட்டுறாரு. இப்போ ஹவுஸ் ஓனரை பாதிக்குமா என்ன பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. எக்ஸாக்ட்லி. உங்களுடைய தலையில் நான் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி வச்சிடுறேன். மூட்டை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு வைக்க இடம் இல்லை, உன் தலையில் வச்சிடுறேன். உங்கள் தலையில் வச்சுட்டு டெய்லி நான் 1 கிலோ அரிசி எடுத்து சமைக்கிறேன். வலு யாருக்கு? நமக்கு தான். இப்போ ஹவுஸ் ஓனர் காராக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய காராக இருந்தாலும் சரி, உறவினர்களுடைய காராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அது தவறான இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய வசிப்பவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அந்த பைட்டை அங்கே வசிக்கிறவங்க தான் வாங்கிக்கிறாங்க. ஓகே, அதான் உண்மை. அப்போது அதுதான் நம்ம ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் மூன்றும் ஒன்றோடைய ஒன்று தொடர்புடையது. இந்த மூணுத்துக்கும் பின்னி பிணைந்த பல ரகசியங்கள் இருக்கிறது. ஜோதிடம் வேற, வாஸ்து வேற, எண்கணிதம் வேற அல்ல. அப்போது ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கிரகம் போய் எங்கே உட்காருதோ அது தன் வீடு போல ஆட்சி செய்கிறது. இப்போது ஒரு டெனண்ட்டை நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க, உங்கள் வீடு தான். வாடகைக்கு விட்ட பிறகு நைட்டு 12 மணிக்கு நீங்கள் கதை திறந்துட்டு உள்ளே போயிட முடியுமா? பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போக முடியும். உங்கள் வீடே இருந்தாலும் வாடகைக்கு ஒருத்தர் குடியிருக்கும்போது அது அவர் வீடு, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அப்போது அந்த இடத்தில் யார் வசிக்கிறாங்களோ அந்த இடத்தை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்போது அந்த இடத்தில் ஒரு கார் தவறாக நிற்கப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் வசிப்பவர்களுக்கு அந்த பாதிப்பு போய் சேரும். இப்போ அந்த வீட்டில் டெனண்ட்டே இல்லை, வீடு காலியாக இருக்குது, யாரும் டெனண்ட் வரல, அப்போ போய் ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல தவறான இதில் காரை நிப்பாட்டுறாரு. அப்போ அது ஹவுஸ் ஓனரை பாதிக்கும். ஓகே, இப்போ பாதிப்புங்கிறது கட்டாயமாக உண்டு. அப்போ பார்க்கிங் எந்த இடத்துல இருக்கக்கூடாது? கண்டிப்பாக ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உடம்பில் பலுவை தூக்கக்கூடிய பகுதி எது என்றால் முதுகு தான். முதுகில் தான் மூட்டை தூக்க முடியும். அதான் உண்மை. தலையில் பாரத்தை தூக்கக்கூடாது.
தலையில் பாரம் தூக்குனீங்கன்னா ப்ரெஷர் ஆகி ரத்த கொதிப்பாகி வெடிச்சிடும், ரத்த குழாய் வெடிச்சிடும். அதனால தான் ஈசானியத்தில் படிக்கட்டு போடாதீங்க. ப்ரெஷர் அதிகமாகி அட்டாக் வந்து மூளை பாதிக்கப்பட்டு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறோம். அப்போது முதுகு என்பது பளு தூக்குவதற்கு சிறந்த பகுதி என்பதை நாம் காண வேண்டும். வாஸ்து வேறு, மனிதனுடைய உடல் வேறு அல்ல. அப்போது முதல் விஷயம் நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், என்ன செய்யணும் வாழ்க்கையில், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துப்பதற்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் மட்டும் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்போது நீங்கள் எங்கே நிறுத்தலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம், எங்கே நிறுத்தக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு வீட்டில் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதி, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் நீங்கள் ஒரு வாகனத்தை நிறுத்துவது அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு ஒரு மன ரீதியான அழுத்தத்தையும் ஒரு கடன் சுமையையும் பொருளாதாரம் மற்றும் வேலையிலே ஒரு முன்னேற்ற தடையையும் உருவாக்கும். வடகிழக்கு பகுதி எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு எல்லாருமே, எந்த ராசி எந்த லக்னம் யாராக இருந்தாலும், எந்த திசை வீடாக இருந்தாலும், எந்த தெருக்குத்துவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இதில் எந்த ஒரு பெர்மிடும் எந்த ஒரு கருங்காலியும் வைத்து நீங்கள் மணி பிளான்ட்லாம் வச்சு பரிகாரம் பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க. தலை மேலே வெயிட்டு வச்சா பாரம், அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கான்செப்டை நீங்கள் எடுத்துக்க வேண்டும். பிறகு தாத்தா மாட்டு வண்டி ஓட்டினார், மாட்டு வண்டி எடுத்துமே ஓரமாக விட்டார், மாடை கூட்டு போயிட்டு மரத்தடியில் கட்டினார். நம்ம என்ன பண்ணுறோன்னா காரை வந்து ஒரு வீட்டை வந்து கட் பண்ணி போர்ட்டிக்கோவை ஒரு வீட்டுடைய மதர்வாலை கட் பண்ணி உள்ள காரை நிப்பாட்டுறோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய தவறாக நம்ம பார்க்க வேண்டும். முதல்ல வீட்டுடைய ஈசானியத்தில் கார் நிற்கக்கூடாது. மீறி கார் வந்து நிற்குது அப்படின்னா உடனடியாக அந்த கார் நிப்பாட்டுவதற்கு மாற்று இடத்தை நாம் சரி செய்ய வேண்டும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாருமே ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்த வாங்கி ஆசையாக ஒரு வீடை கட்டி அதில் இருக்கிறதே அந்த வடகிழக்கு மூலை தான் இருக்கும், வேறு இடம் இருக்காது, அங்கே தான் விட்டாகணும்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படின்ன பட்சத்தில் அது வேறு வழி இல்லை, அவர்கள் வாங்கி வந்த வரம், வாங்கி வந்த கர்மா அனுபவித்தே தீர வேண்டும். மாற்று வழி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக தப்பிச்சிடுவாங்க. இந்த மாற்று வழிக்கு தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இடம் தான் மாற்று வழி. இடம் இருக்கணும், வேறு இடம் இருக்கணும். தென்கிழக்குலேயோ வடமேற்குலேயோ ஏதோ ஒரு ஓப்பன் பிளேஸ் இருந்தால் நீங்கள் விட்டுக்கலாம். தென்கிழக்கில் விடலாம், தாராளமாக தென்கிழக்கில் வண்டியை விடலாம். ஓகே. இப்போ இது வந்து காருக்கு மட்டும்தானா இல்லை டூ வீலருக்கும்? இது வந்து டூ வீலராக இருந்தாலும், இப்போ டூ வீலர்லாம் கொஞ்சம் கம்மி வெயிட்டு, அந்த பாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக நம்மளுக்கு பிரச்சனை, கொஞ்சமான பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இருக்கும் கட்டாயமாக. இப்போ உங்களுக்கு மேலே நான் 1000 கிலோ வைக்கிறேன், அது 100 கிலோ வைக்கிறேன், 50 கிலோ வைக்கிறேன், 5 கிலோ வைக்கிறேன், டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. நீங்கள் சுமக்கக்கூடிய அந்த சுமையோடைய அளவு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதுதான். இப்போ காரை நிப்பாட்டினீங்கன்னா அது ஒரு அதோடைய வெயிட் ஒரு டன்னுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு டன்னுக்கு உண்டான பாதிப்பு உங்களுக்கு உண்டு. அந்த வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த பகுதி, வடகிழக்கு பகுதி, அந்த குருவோடைய ஏரியா பாதிக்கப்படக்கூடாது. ஓகே. இப்போ எங்கே நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸை கொடுத்தாச்சு. எங்கே நிறுத்தலாம், எங்கே நிறுத்தினா ரொம்ப பொருத்தமாக இருக்கும்? அதாவது வடமேற்கில் வண்டிகளை நிறுத்துவது சிறந்த இடம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வண்டி வந்து காற்று மூலையிலே நிப்பாட்டும் பொழுது அதிவேகமாக பயணிப்பவர்களுக்கு அது ஆபத்தை தரும். காற்றுனா ஒரு இடத்துல நிற்காது, பிச்சுக்கிட்டு பறக்கும். ஆமாம், வடமேற்கில் போய் காரை நிப்பாட்டிங்கன்னா பையன் ரேஸ் ஓட்டுவான், பையன் ரோட்டில் போகிற வண்டிக்கிட்ட சைடு போடுறது, இதெல்லாம் ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. வடமேற்கில் கார் நிறுத்துறவங்க எப்போவுமே ரேஸ் ஓட்டக்கூடாது, ஆக்சிடெண்ட் ஆகும். நல்ல ஒரு ஜென்யூனான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரை வைத்திருக்க வேண்டும் வடமேற்கில் கார் நிப்பாட்டுறவங்க. ரெண்டாவது, வண்டி வந்து வீட்டில் நிற்காது, அப்போ தான் லாங்கு போயிட்டு வந்திருப்பாங்க, மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் ஆகும். மூவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். காற்று எப்படி ஒரு இடத்தில் நிற்குமா? நிற்காது. ஓகே. ஸோ மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வடமேற்கில் வண்டி நிப்பாட்டலாம். அது சின்ன ஒரு பாதிப்பு என்னென்னா, வண்டி விபத்துக்குள்ளாக அதிவேக விபத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பயப்பட வேண்டாம், உங்களோட டிரைவிங் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வடமேற்கில் பார்க்கிங்னாலே ஓகே, காற்று மூலையில் நம்ம வண்டி நிப்பாட்டுறோம், வேகமாக ஓட்டுவதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுன்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தாலே தப்பிச்சிடலாம். ஓகே. இப்போது ஃப்ளாட் மாதிரியான விஷயங்களில் கரெக்டாக கீழே ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டே கார் பார்க்கிங்காக விட்டுடுறாங்க. அந்த இடத்துலையும் நம்ம வாஸ்து பார்க்க வேண்டி இருக்குமா? நிச்சயமாக. இப்போது ஒரு ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 குடும்பம் இருக்குன்னா, அந்த 30 குடும்பமும் அந்த வடகிழக்கு பாரத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்போது ஒரு காமன் ஏரியாவுக்கு
பணத்தை எப்படி ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு செக்யூரிட்டிக்கு எப்படி ஷேர் பண்ணி சேலரி கொடுக்குறாங்களோ அந்த பாதிப்பையும் அவங்க ஷேர் செய்து கொள்ள வேண்டும். அதான் உண்மை. அதனால தான் மேக்ஸிமம் ஃப்ளாட் வீடு நல்லா இருப்பாங்க, கேட்டட் கம்யூனிட்டி நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் சேர்ந்து பகிர்ந்துப்பார்கள், மைனஸும் சேர்ந்து பகிர்ந்துப்பார்கள். இப்போ ஃப்ளாட் ஃபுல்லாக இருக்குது, கீழே பேஸ்மெண்ட் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா அலாட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 1A அடுத்து 1B அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக நம்மளுது வந்து வடகிழக்கில் வந்துட்டாலோ இல்லை வந்து தென்மேற்கில் அப்படி போயிட்டாலோ வடமேற்கில் போயிட்டாலோ நம்மளுக்கு மட்டும்தான் பாதிப்பா? அதுவும் ஓவரால் ஃப்ளாட்டுக்கே ஈசானியத்தில் கார் நிற்க போகுது. அது உங்கள் காரணம் என்னன்னா இன்னொருத்தர் கார் நின்னாலும் ஆக மொத்தம் அது அதில் இருக்கக்கூடிய பாதிப்பை அனைவருக்கும் ஷேர் செய்கிறது. ஒரு இடத்துல அதிகபட்சமான நபர்கள் வாழக்கூடிய இடத்தில் வாஸ்து குறைபாடு கம்மி. பலதரப்பட்ட மக்கள் வாழ்வாங்க. அங்கே கிறிஸ்டின் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க, கோர்ட்டு கேஸில் வாடுறவங்க இருப்பாங்க. அங்கே ஒரு 10 இந்திக்காரங்க செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுவாங்க. கணவனை இழந்த பெண் வந்து பெருக்கிறவங்க, எல்லாம் தரப்பட்ட மக்களையும் அந்த இடம் வந்து என்ன பண்ணுறது, ஈர்த்து கொள்கிறது. அந்த ஏரியாவில் நம்ம மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அது எல்லாருக்கும் போய் சேருவது உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு பரிகார நிவர்த்தியை செய்து கொள்கிறீர்கள். சூப்பர் சார். இப்போ இது நம்ம வீடு, நம்ம கார் பார்க்கிங் ஏரியா நம்ம நிறுத்தியிருக்கோம். இப்போ கார் பார்க்கிங்க்குன்னே தனியாக ஏரியா இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே கார் நிறுத்துகிற அளவுக்கு யாருடைய வீட்லேயும் இடம் இல்லை, நிறைய பேருடைய வீட்டில். அப்போ கார் பார்க்கிங்கில் நிறுத்துறதுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்துமா? நிச்சயமாக. இப்போது கார் பார்க்கிங் தனியாக ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கார் நிற்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆமாம். ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு காரை போய் நிப்பாட்ட போகிறதில்ல, நிறைய காருங்க நிற்கும். நிறைய காருங்க நிற்கும். இப்போ கார் வந்து செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல ஈசானியம் பாதிப்பு. அங்கே போய் ஒரு 10 காரை நிப்பாட்டா கூட அவங்க கார் டவுன் ஆகும், விற்கிற சேல்ஸ் டவுன் ஆகும். எந்த இடத்துலையுமே ஈசானியம் பாதிக்கப்படக்கூடாது. ஈசானியத்தில் தான் காற்று உள்ளே வர பகுதி. அதுதான் அந்த உங்களுடைய தலையில் பலுவை வைத்து விட்டால் நீங்கள் சிந்திக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயரு, தலை மேலே ஒரு டன் வெயிட்டை வச்சுட்டேன், சிறந்த பவுலர், நீங்கள் ஒரு பும்ரான்னு வச்சுப்போம், உங்களை பால் போட சொன்னால் பவுல் பண்ண முடியும். உங்களால் அந்த இயல்பாக வேகமாக போட முடியுமா? அந்த ப்ரெஷர் இருக்கும், உங்களால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. தடங்கள் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களை யாரும் செய்வினை செய்து அழுத்தி வைத்தா மாதிரியே இருக்கும். எந்த இடத்துலையுமே ஈசானியம் பாதிக்கும். ஈசானியம் என்பது தலையில் தான். மூளை இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது. மனிதனுடைய உயிரே தலையில் தான் இருக்குது. அதை தான் வந்து என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொன்னாங்க. அதை தான் பாம்பன் சுவாமியும் சொல்கிறார். அண்டமாய் அவனியாய் அரியனா பொருளதாகி தொண்டர்களுக்கு குருவுமாகி துகளறு தெய்வமாகி எந்திசை போற்றன் என்ற எண்ணருள் ஈசனான தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. முதல்ல என் சிரசை காக்க, அதுக்கப்புறம் தான் உன்னை நான் புகழ முடியும், பாட முடியும், வேண்ட முடியும். நீ சிரசில் தான் உயிர் இருக்கு, என் உயிரை காக்க வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக சிரசை காக்க வேண்டும் என்றார். அப்போ முதல்ல ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியில் பாரத்தை ஏற்றுவது அவ்வளவு நல்லது அல்ல. ஓகே. இப்போ கார் பார்க்கிங்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு தென்கிழக்குலையும் கிடைக்கலாம், தென்மேற்குலையும் கிடைக்கலாம் ஒரு லாட், பார்க்கிங் லாட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து வடமேற்கு அப்படிங்கிறது வந்து பொருத்தமான ஒரு இடம்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வடகிழக்கை தவிர்த்துட்டு மீதி இடங்களில் பார்க்கிங் பண்ணலாமா? 3 இடங்கள், தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கில் நீங்கள் பார்க்கிங் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டுடைய மதர்வாலை கட் பண்ணி பார்க்கிங் பண்ணக்கூடாது. மதர் வால் கட் பண்ணக்கூடாது. எல் ஷேப்பில் வீட்டில் கட் பண்ணி போர்ட்டிக்கோ வைக்கிறது, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வீடு சதுரமாக இருக்க வேண்டும், 4 மூலைகள் தான் இருக்க வேண்டும். ஒரு கட்டிடத்துக்கு 4 மூலை தான். ஈசானியம், அக்னி, நிருதி, வாயு, இப்படி தான் 4 மூலைகள் தான் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. அதில் ஒரு மூளை கட் ஆகிடுச்சு, அங்கே போய் கார் நிற்கிதுன்னா அந்த மூளை பாதிக்கப்படும். அது தெரியும். கட்டாகாமல் இருக்கிற இடத்துல நம்ம நிற்கலாம். கட்டாகாமல் நீங்கள் வெளியே அவுட்டர் மதர்வாலுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையே உள்ள கேப்பில் நீங்கள் வண்டி நிப்பாட்டி. ஓகே. அப்போ நம்ம வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்து தான் நீங்கள் வீடியோ கட்டணும். அதுக்கேற்றதான் இடத்த தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் எப்போவுமே சொல்கிறது உண்டு, ஒரு வீடு வாங்குறோன்னா சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் வால் விட்டுருங்க. நீங்கள் எப்படி கோவிலை பிரதட்சணம் வருகிறீர்களோ அதே போல் ஒரு வீட்டையும் நீங்கள் பிரதட்சணம் வர வேண்டும். உங்களுடைய ஈசானியம், அக்னி, நிருதி, வாயு மொழியில் உங்களுடைய கால் தடம் படிய வேண்டும். ஓகே. அப்படிதான் வீடு கட்டணும். வெளியில இடம் விட்டாதான் அது நல்லா இருக்கும். விடணும். தாய்க்கும் தந்தைக்கும் இடையே உள்ள கேப் இருக்கணும். அது இல்லாம நம்ம கட்டி எங்க விட்டாலுமே அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கு.
தப்புதான். சரி, இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி. அது என்னன்னா, எனக்கு வீடு இருக்கு, காரும் இருக்கு, கார் பார்க்கிங்லயும் விடலை, என் வீட்டுக்குள்ளேயும் இடம் இல்லை, நான் ரோட்ல தான் காரை விட்டு வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ரோட்டில் விட்டு வச்சுருக்கவங்க உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எங்கே ரோட்டில் விட்டுக்கிறீங்களோ அந்த வீட்டில் அந்த வீட்டு ஆளுங்களுக்கு தான். ஆமாம், அந்த வீட்டு ஆளுங்களுக்கு அது பாதிக்கும். அதான் உண்மை. உண்மையை தானே பேசி ஆகணும். நீங்கள் போய் ஒருத்தவங்களோட ஈசானியத்தில் பாதிப்பை வண்டியை வந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா அந்த ரோட்டில் நிப்பாட்டக்கூடிய கார் இன்னொரு வீட்டுக்கு ஈசானியத்தில் காராக நிற்கும். ஆமாம், அவங்களுக்கு அது பாதிப்பை தரும். ஆனால் ஒருத்தவங்களுடைய பாதிப்புக்கு நீ காரணத்தை ஏற்படுத்தியதால் பிற்காலத்தில் நீ அதற்கு தண்டனை அனுபவிப்பாய். ஓகே, இப்போ நீ செய்யறதுக்கு பிற்காலத்தில் நீ தண்டனை அனுபவிப்பாய். முற்காலத்தில் செய்ததுக்கு இப்போ அவங்க இந்த கார் மூலிமா அந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்க இது ஏற்கனவே செய்ததற்கான பலன்கள் அப்படிங்கறத சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த இடத்துல தான் கிடைக்குது, வேற வழியே இல்லை, ஒரு 2 வீலர் நிறுத்துறதுக்கோ இல்லை கார் பார்க்கிங்லேயே நிறுத்தினாலோ இல்லை ஃப்ளாட்லேயே நிறுத்தினாலோ சரியாவே ஒரு வடகிழக்கு தான் கிடைக்குதுன்னா அப்போ அவங்களுடைய ஜாதக அமைப்பிலும் அது காட்டும் இல்லையா? நிச்சயமாக காட்டும். குரு கெட்டு போயிருக்கும். ஓகே, அவங்களுடைய 4ஆம் அதிபதி 4ஆம் வீடு இதெல்லாம் வந்து சனி ராகு கேது கூட சேர்ந்துருக்கும். சனி ராகுடைய சாரத்தில் இருக்கும். இதெல்லாம் விதிப்பயன். நீங்கள் உப்பு துண்ணா தண்ணி குடிச்சே ஆகணுன்ற மாதிரி நீங்கள் செய்த தவறுக்கு ஏற்றால் மாரி தான் இந்த இடம் உங்களை தேர்வு செய்யும். இடம் தான் தேர்வு செய்யுது, நம்ம பண்ணலை. நம்ம எங்கே இடம் வாங்குறோம்? இடம் தான் நம்மளை தேர்வு செய்யுது. அதான் உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே. ரொம்ப அற்புதமாக ஒரு சில விஷயங்கள் நுணுக்கமாகவே சொல்லியிருக்கீங்க. ஏன்னா கார் பார்க்கிங் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லிடுறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ரூலும் வந்து போட்டிருக்காங்க, வெளியில் தெருவில் எங்கேயும் கார் இருக்கக்கூடாது, கார் பார்க்கிங் இருந்தால் மட்டுமே நீங்கள் கார் வாங்குங்க, அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கணுங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடியும் வாழ்வியலில் புதைந்திருக்கக்கூடிய சில அற்புதமான வாஸ்து நிமித்தங்கள் என்னென்னங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ காரை வந்து நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னா அது வடகிழக்கு மூலை இல்லாமல் இருக்காங்கிறதுல தெளிவாக இருங்க. ஒருவேளை வடகிழக்கு மூலையில் தான் நீங்கள் நிறுத்தி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லைன்னா கட்டாயமாக நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கார் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் நமக்குமான ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத சார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. கார் புதுசாக வாங்கியிருக்கோம்ப்பா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம், இந்த பதிவு சென்று சேர்ந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. நார்மலாக யோசிச்சிருப்பாங்க, என்ன காரை பார்க்கிங் பற்றி யோசிக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தகவல்கள், வாஸ்து சார்ந்த விஷயங்கள் என்னன்றதை நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி மேடம். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி.